நமஸ்தே. இப்போ நாம் பரீட்சை புக்கில் இருக்கக்கூடிய படத்தை பார்த்து கேள்விக்கான பதிலை எழுதவும். See the picture and answer the question. இதை தான் பார்க்க போகிறோம். ஆத்தி கைசா ஜான்வர் ஹை, யானை என்ன வகையான விலங்கு? அதாவது வாட் டைப் ஆஃப் அனிமல் இஸ் அன் எலிஃபண்ட். ஆத்தி படா ஜான்வர் ஹை, யானை ஒரு பெரிய விலங்கு. எலிஃபண்ட் இஸ் எ பிக் அனிமல். குத்தா கைசா ஜான்வர் ஹை, நாய் என்ன வகையான விலங்கு? வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் இஸ் எ டாக். குத்தா பால்து ஜான்வர் ஹை, நாய் ஒரு செல்லப்பிராணி. டாக் இஸ் எ பெட் அனிமல். காய் கியா தேத்தி ஹை, பசு என்ன கொடுக்கிறது? வாட் டஸ் த கவ் கிவ். காய் दूध देती है, பசு பால் கொடுக்கிறது. கவ் gives milk. கோடா கைசா தௌர்தா ஹை, குதிரை எப்படி ஓடுகிறது? கோடா தேஜ் தௌர்தா ஹை, குதிரை வேகமாக ஓடுகிறது. The horse run fast. मोर क्या करता है, மயில் என்ன செய்யும்? What does the peacock do. மயில் ஆடுகிறது, அதாவது மோர் நாச்தா ஹை, மயில் ஆடுகிறது. The peacock dances. கௌஹா கைசா ஹை, காகம் எப்படி இருக்கிறது? காகம் கருப்பாக இருக்கிறது, அதாவது கௌஹா காலா ஹை. The crow is black. காக்கா கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோயல் கைசா காத்தி ஹை, how does the cuckoo sing. குயில் எப்படி பாடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். கோயல் மீட்டா காத்தி ஹை, குயில் இனிமையாக பாடுகிறது, அதாவது the cuckoo sings sweetly. முர்கி கியா தேத்தி ஹை, கோழி என்ன கொடுக்கிறது? வாட் டஸ் hen give. முர்கி அண்டா தேத்தி ஹை, கோழி முட்டை கொடுக்கிறது. The hen gives an egg. லட்கா கியா கேல்தா ஹை, சிறுவன் என்ன விளையாடுகிறான்? What does the boy play. லடுக்கா கேந்த் கேல்தா ஹை, சிறுவன் பந்து விளையாடுகிறான். The boy plays ball. சிறுவன் பந்து விளையாடுகிறான். லடுக்கி கியா படுத்தி ஹை, சிறுமி என்ன படிக்கிறாள்? What does the girl study. லடுக்கி பாட் படுத்தி ஹை, சிறுமி உரையை படிக்கிறாள், அதாவது the girl read lesson. லெசனை அவள் படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மி கியா காத்தா ஹை, வாட் டஸ் மேன் eat. அதாவது மனிதன் என்ன சாப்பிடுகிறான்? ஆத்மி ரோட்டி காத்தா ஹை, மனிதன் ரொட்டி சாப்பிடுகிறான், அதாவது the man eats bread.
औरत क्या पीती है? பெண் பெண் என்ன குடிக்கிறாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆத்மி அப்படின்னா மேன், ஔரத் அப்படின்னா உமன், அதாவது ஆண் பெண். இங்கே ஆணை குறிப்பிடுறாங்க, இங்கே பெண்ணை குறிப்பிடுறாங்க. பெண் என்ன குடிக்கிறாள் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் டஸ் ஏ உமன் ட்ரிங்க்? ஔரத் பானி பீத்தி ஹை. பெண் தண்ணீர் குடிக்கிறார்கள். பெண் தண்ணீர் குடிக்கிறார்கள். The woman drinks water. बच्चा क्या करता है? குழந்தை என்ன செய்கிறது? What does the child do? குழந்தை அழுகிறது. बच्चा रोता है. The child cries. அழுகுது, அதாவது அந்த குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பில்லி कैसे दौड़ती है? பூனை எப்படி ஓடுகிறது? How does a cat run? பில்லி तेज दौड़ती है. அதாவது பூனை வேகமாக ஓடுகிறது. The cat runs fast. रेलगाड़ी कहाँ आती है? ரயில் எங்கே வருகிறது? Where does the train come? रेलगाड़ी यहाँ आती है. ரயில் இங்கே வருகிறது. The train comes here. அதாவது ரயில் இங்கே தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. पानी कैसे बगता है? पानी धीरे धीरे बगता है. தண்ணீர் எவ்வாறு பாய்கிறது? How does water flow? தண்ணீர் மெதுவாக பாய்கிறது, அதாவது மெதுவாக ஓடுகிறது. The water flows slowly. सूरज कब निकलता है? சூரியன் எப்போது வெளிவருகிறது? When does the sun rises? அப்படின்னு கேட்குறாங்க. சூரஜ் சபேரே நிகழ்த்தா ஹை. காலையில் சூரியன் உதிக்கிறது. The sun rises in the morning. पत्ता कहाँ गिरता है? இலைகள் எங்கே விழும்? Where does the leaf fall? पत्ता जमीन पर गिरता है. இலை வந்து தரையில் விழுகிறது. இலையெல்லாம் வந்து தரையில் விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. The leaf falls to the ground. मेज पर क्या है? மேஜையில் என்ன இருக்கிறது? What's on the table? மேஜ் பர் கிதாப் ஹை. மேஜையில் புத்தகம் இருக்கிறது. There is a book on the table. அதாவது அந்த டேபிள் மேலே புக் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத் மே கியா ஹை? கையில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க.
हाथ में कलम है கையில் பேனா இருக்கிறது पेन इन हैंड लड़की कहाँ है பெண் எங்கே அதாவது கேர்ள் இந்த கேர்ள் எங்க அப்படின்னு கேட்குறாங்க வேர் இஸ் த கேர்ள் लड़की स्कूल में है அந்த பெண் பள்ளியில் இருக்கிறாள் த கேர்ள் இஸ் இன் ஸ்கூல் அவள் ஸ்கூலில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க லடுக்கா கஹா ஹே பையன் எங்கே வேர் இஸ் த பாய் லடுக்கா மைதான் மே ஹை பையன் வயலில் இல்லை கிரவுண்டு சொல்லலாம் இவன் வந்து விளையாடிட்டு இருக்கான் அதனால் கிரவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அவன் வந்து மைதானத்தில் இருக்கிறான் த பாய் இஸ் இன் த ஃபீல்டு मेज पर क्या क्या है मेज पर किताब और कलम है மேஜையில் என்ன இருக்கிறது மேஜையில் புத்தகங்கள் மற்றும் பேனாக்கள் உள்ளன அந்த அந்த டேபிள் மேலே பேனாவும் புக்ஸும் பேனாவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க लड़का किसको देखता है लड़का बिल्ली को देखता है சிறுவன் யாரை பார்க்கிறான் whom does the boy look at சிறுவன் பூனையை பார்க்கிறான் the boy looks at the cat அதாவது அந்த பையன் பூனையை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க लड़का किसको किताब देता है சிறுவன் புத்தகத்தை யாருக்கு கொடுக்கிறான் to whom does the boy give the book लड़का लड़की को किताब देता है பையன் பெண்ணுக்கு புத்தகம் கொடுக்கிறான் த பாய் கிவ்ஸ் த புக் டு த கேர்ள் இந்த பெண் அவனோட அந்த பெண் அவளுக்கு வந்து இவன் அந்த புக்கை கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க லடுக்கா கஹா ஜாத்தா ஹை சிறுவன் எங்கே செல்கிறான் Where does the boy go? लड़का स्कूल जाता है பையன் பள்ளிக்கு செல்கிறான் the boy goes to school लड़की किससे लिखती है அந்த பெண் எதில் எழுதுகிறாள் அப்படின்னு கேட்குறாங்க to whom does the girl write लड़की कलम से लिखती है பெண் பேனாவால் எழுதுகிறாள் the girl writes with a pen பேனாவால் அவள் எழுதுறா அப்படின்னு சொல்கிறாங்க यहाँ कितने लड़के हैं यहाँ 2 लड़के हैं இங்கு எத்தனை சிறுவர்கள் உள்ளன how many boys are there her दोना 2 2 பேர் there are 2 boys here यहाँ कौन हैं यहाँ पिताजी और माताजी हैं
இங்கே இங்கே யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஹூ ஆல் ஆர். இங்கே அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார்கள். அதாவது ஃபாதர் அண்ட் மதர் ஆர் ஹர் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிதாஜி और மாதாஜி. பிதாஜினா அப்பா, அப்பா, மாதாஜி அப்படின்னா அம்மா. लड़का क्या पढ़ता है. लड़का किताब पढ़ता है. பையன் என்ன படிக்கிறான். பையன் புத்தகத்தை படிக்கிறான். அதாவது வாட் டஸ் த பாய் ஸ்டடி. த பாய் ரீட்ஸ் புக்ஸ். लड़की क्या लिखती है. பெண் என்ன எழுதுகிறாள். வாட் டஸ் த கேர்ள் ரைட். लड़की बात लिखती है. பெண் உரை எழுதுகிறாள். கேர்ள் ரைட்ஸ் டெக்ஸ்ட். அவ ஒரு லெசன் எழுதிட்டு இருக்கா. பாட்னா லெசன். नारियल का पेड़ कैसा है. தென்னை மரம் எப்படி இருக்கிறது. How is the coconut tree. नारियल का पेड़ ऊंचा है. தென்னை மரம் உயரமானது. The coconut tree is tall. அதாவது நாரியல் அப்படின்னா கோகனட் ட்ரீ. கோகனட் ட்ரீ. பேடு ஊஞ்சா அதாவது டாலஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஊஞ்சா அப்படின்னா டால், பேடு அப்படின்னா ட்ரீ. அதனால த கோகனட் ட்ரீ இஸ் டால். தென்னை மரம் உயரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.